Hi friends, welcome to Rasgulla channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு தாபா ஸ்டைல்ல சனா மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். இந்த சனா மசாலா ரொட்டி, நான், சப்பாத்தி, பூரி எல்லாத்துடையும் சேர்த்து சாப்பிடலாம். அதுக்காக நான் வெள்ளை சுண்டல் தான் எடுத்துர்க்கேன். மோஸ்ட்லி இந்த சனா மசாலாக்கு வெள்ளை கலர் சுண்டல் தான் நல்லா இருக்கும். அத நைட் ஃபுல்லா ஊற வச்சு எடுத்துர்க்கேன். ஒரு 7 மணி நேரம் ஆச்சு மினிமம் ஊறினா நல்லா இருக்கும். அத குக்கர்ல போட்டுட்டு வேக வச்சிடலாம். இதோட ஒரு இலை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு கப் தண்ணி விட்டுட்டு 4 ல இருந்து 5 விசில் போட்டுட்டு வேக வச்சிடலாம். நம்ம சைடில் அப்படியே கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். இதோட 2 வெங்காயம் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வேக வைக்கிறதுக்காக. 2 தக்காளி, இது ரெண்டுத்தையும் மூடி போட்டு வேக வச்சிடலாம் கொஞ்ச நேரம். நாலு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சீரகம், இஞ்சியை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 10 பல் பூண்டு துருவி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துட்றேன். நல்லா வதங்கட்டும், இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு. இதோட ஒரு பச்சை மிளகாய் போதும், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கணும். சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை பேஸ்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த புதினாவும் அதோட ஸ்மெல் போகிற அளவு வதங்கின அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே வதக்க வேணாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். இதோட நான் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்னதாக ஒரு லெமன் சைஸ்க்கு சின்ன புளியை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும், மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு தான் போட்டிருக்கேன். ஏன்னா சுண்டலுக்கு தனியாக நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுட்டோம். நல்லா 4 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம், நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் சேர்க்க போகிறோம். நம்ம இதில் போட்டிருக்க இந்த மசாலா ஐட்டம்லாம் வெளியே எடுத்துடலாம். அதோட ஃப்ளேவர்ஸ்லாம் அதில் இறங்கிட்டுருக்கோம். இதோட அந்த வேக வச்ச சுண்டலையே ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்க போகிறோம். கிரேவியோட திக்னஸ்க்காக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மசிச்சுட்டு சேர்க்கும் போது. கொஞ்சமாக போதும், ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, நல்லா வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பட்டை கிராம்பு பொருள்லாம் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கணுன்னாலும் ஓகே அப்படியே சேர்த்துக்கோங்க. வாய்க்கு அடிக்கடிக்கு வரும்ன்றதுனால இதோட ஃப்ளேவரே எனக்கு போதும் அப்படின்றதுனால இதெல்லாம் வெளியே எடுத்துட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. இதோட மசிச்சு வச்ச சுண்டலையும் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குங்க இல்லையா, அதை சேர்த்துட்றோம். சுண்டல் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், அதில் தான் ஸ்ட்ரென்த் இருக்குது. மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு.
சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் தயிரை இதில் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தயிருக்கு பதிலாக இதில் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு நான் இன்றைக்கி சப்பாத்தி செஞ்சுருக்கேன். சப்பாத்தியோடு சர்வ் பண்ண போகிறேன். சூப்பரான தாபா ஸ்டைல் சன்னா மசாலா தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் நம்ம ரெசிபீஸை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.